அப்படின்னா முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அதாக கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நம்ம ரசம் வைக்கிற கிண்ணம், எந்த கிண்ணமோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஒரு தக்காளி, கொஞ்சம் நிறைய வச்சிங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு கப்பில் வைக்கிறேன், அதனால் ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை போட்டு அதாக கூட நம்ம அரைச்ச அந்த ரசத்தையும் ரசக்கலவையும் ஒன்றா ஊற்றி, நான் இது ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். இதிலே நான் மிளகு, சீரகம், பருப்பு எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கேன். அதனால் அந்த ரசப்பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு. அது மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அப்படி நீங்கள் ரசப்பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் ஒரு ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. அந்த மாதிரி சேர்த்துட்டு நான் ரசப்பொடி போட்டு அதை நல்லா கையாலே நல்லா கரைச்சி விட்டுட்டு, இதுக்கு தாளிப்பு ஒரு வாணலி வைத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கொஞ்சோண்டு கடுகு, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பல் பூண்டு தட்டி போட்டு அதை நல்லா வதக்கி, நம்ம அரைச்ச அந்த ரசக்கலவையும் ஊற்றி, அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போய் ஒரு சின்ன கொதி வரும். நிறைய சலசலன்னு கொதிக்கக்கூடாது இந்த ரசம். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் நல்லா பழுத்த ஒரு எலுமிச்சம்பழம், அதை நான் பாதி கட் பண்ணி பிழிஞ்சிருக்கேன். நீங்கள் அளவு அதிகமாக போட்டிருக்கீங்கன்னா 2 பாதியுமே நீங்கள் பிழிஞ்சி அதாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு, புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்து ஒரு கொதி வந்தோடனே நுரையோடு இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, இதை நீங்கள் சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஜீரணத்துக்கு, தலைவலிக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் இது ரொம்ப